மனைவியின் உள்ளம் மங்காத செல்வம். வீட்டினுள் காரை பார்க் செய்துவிட்டு பரத் ஒருவித யோசனையுடன் சோர்வுமாக உள்ளே வந்தான். சூட்கேஸை ஒரு நாற்காலியில் கிடத்தி மற்றொரு சேரில் கால் தளத்தை ரிலாக்ஸாக அமர்ந்தான். கணவனின் வருகை திறந்து மின்விசிறி முழுவீச்சில் சுற்றவிட்டாள் லக்ஷ்மி, பரத்தின் மனைவி. பொதுவாக இதுபோன்று வெளியிலிருந்து வரும் பரத் 10 நிமிடமாவது ஓய்வு எடுத்த பின் தான் பேசுவான். தொடர்ந்து காஃபி டிஃபன் வந்தவுடன் சாப்பிட ஆரம்பிப்பான். அது தெரிந்த லக்ஷ்மியும் அமைதியாக எதிர்ப்புறம் அமர்ந்து வழக்கம் போல தன் கணவனை ரசிக்க ஆரம்பித்தாள். அவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளே ஆகியிருந்தது. குழந்தை பெற்றுக்கொள்வதை பரத் தள்ளி போட விரும்பிய போது லக்ஷ்மி மறுப்பு ஏதும் சொல்லவில்லை. காரணம், கணவனை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்படைத்த பின் அந்த வாழ்க்கை வாகனத்தை ஒருவரை ஓட்டி செல்வதுதானே உத்தமம். இது அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் கணவன் மனம் கூடாது நடக்க வேண்டும் என்ற பெற்றோரின் அறிவுரையும் ஒரு காரணம். இன்று மேலும் 10 நிமிடங்கள் கழித்து சோர்விலிருந்து கண்விழித்தான் பரத். எதிரில் லக்ஷ்மி. இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண் கட்டுப்பாடுடன் வளர்ந்து நாகரிகத்தின் வெளிச்சங்களை பார்க்காத பெண். பரத்திற்கு பெரிதாக லட்சுமி மேலும் முன்பு ஈர்ப்பு இருந்ததில்லை. நன்றி கடனி என்று கூறி அப்பாவின் வற்புறுத்தலுக்கு தலையாட்டிய தன்னை லக்ஷ்மி இப்படி அன்பால் கட்டி போடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் அரசியல், விளையாட்டு, விஞ்ஞானம் என்ற விஷயங்கள் உட்புகுந்து விவாதம் செய்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு பரத்திற்கு லக்ஷ்மி ஏற்றவள் இல்லை என்பதும் உண்மையே. என்னங்க ரொம்ப சிந்தனையா இருக்கீங்க? லக்ஷ்மி சிரித்தான் பரத். தன் பிரச்சனையை இவள் என சொன்னான். இவளால் தீர்க்க முடியுமா? போய் டிஃபன் கொண்டா. இடியப்பமும் குருமாவும் வர. எழுந்து கை கழுவி வந்து 2 வாய் சாப்பிட்ருப்பான். லக்ஷ்மி, எனக்கு நான் வேலை பார்க்குற கம்பெனி எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமில்ல என்று கேட்டான். நல்லா தெரியுங்க. வெளிநாட்டு கம்பெனியாக இருந்தாலும் மாதம் 2 லட்சம் இந்தியாவிலே தரான். தெரியுங்க. மொத்தம் இந்தியாவிலே உள்ள 8 பிரான்ச்சில் இங்கே சென்னையில் உள்ள பிரான்ச்சுக்கு நான் தான் ஹெட்டு. நல்லா தெரியுங்க. இப்போ அதை விட பெரிய சான்ஸ் வந்திருக்கு லக்ஷ்மி. இதில் நான் ஜெயிச்சா பெரிய ப்ராஜெக்ட் என் கைக்கு வரும். ஆனால் அது முடியாது போல இருக்குது லக்ஷ்மி. சற்று விரக்தியாக சொல்ல, லக்ஷ்மி ஏங்க முடியாது? நீங்கள் டபுள் டிகிரி வாங்கியிருக்கீங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க, இந்த ஆஃபீஸை 2 வருஷமாக நடத்துகிறீங்க, பார்க்க ராஜாவாட்ட இருக்கிறீங்க. நீங்கள் ஏன் ஜெயிக்க முடியாது என்றால் அவளது தலையை அன்பாக தடவிய பரத் அவளுக்கு தன் மேல் இருக்கும் நம்பிக்கையை நினைத்து பெருமை கொண்டான். நீ சொல்கிறது சரிதான் லக்ஷ்மி. ஆனால் என் கம்பெனியோட ஆல் ஓவர் ஹெட் நியூயார்க்கில் இருக்குது. அவங்க நாகரிகத்தின் உச்சம். அவங்க எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து இந்தியாவுக்கே தலைமையாக நியமிக்கணும்னா அதுக்கு சில திறமைகளை எதிர்பார்ப்பாங்க. அதில் நீ சொல்கிறத விட வேறு நிறைய எதிர்பார்ப்பாங்க. அது எனக்கு இல்லை லக்ஷ்மி. லக்ஷ்மி புரியாமல் பார்க்க தொடர்ந்தான் பரத். ஆமாம் லக்ஷ்மி, அவங்களுக்கு என்னோட குடும்ப நிலையும் முக்கியம். குறைந்தது இல்லாதது ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் என்னோட லைஃப் பார்ட்னர், அதான் நீ, இன்னும் மாடர்னாக ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மேலும் குழப்பமானது லக்ஷ்மிக்கு. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க? நான் எப்படி இருந்தால் உங்கள் கம்பெனிக்கு என்னங்க? நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தா போதாதா? வாய்விட்டு சிரித்தான் பரத். இதான் இங்கே தான் நீ கட்டுப்பெட்டின்னு நிரூபிக்கிற. ஏன் வேலை தான் முக்கியம்னா அப்புறம் ஏன் இந்த ஷூ பேண்ட் டையெல்லாம்? அதான் கம்பெனியோட ட்ரெஸ் கோட். சில ரூல்ஸ், சில ஃபார்மாலிட்டிஸ், இது எல்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இப்போ என்னோட இந்த விஷயத்தை எடுத்துக்க. டெல்லியில் அடுத்த வாரம் ஒரு பெரிய பார்ட்டி இருக்குது. இதுக்கு எங்கள் பிரசிடென்ட் மினிஸ்டர் ஃப்ரெடரிக்னு ஒருத்தர் வருவார். அங்கே இந்தியாவில் உள்ள 8 பிரான்ச்சிலேருந்து எம்டி எல்லா தம்பதிகளாக தான் வருவாங்க. வரணும். எங்களுக்குள்ளே ஒரு சின்ன போட்டி, சின்ன இன்டர்வியூ. இதில் எந்த ஜோடி ஸ்கோர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் பிரசிடென்ட் தருவார். அதோட வேல்யூ 1100 கோடி. மேலும் அது வாங்கினவங்க இங்கே சீஃப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வளர்ச்சி ஓ காட் எங்கேயோ போயிடும். பட் நான் உன்னை அழைச்சிட்டு போய் அதை சாதிக்க முடியும்னு தோணலை. பரத்தின் குரலில் இயலாமை தெரிந்தது. இப்போது லக்ஷ்மிக்கு ஓரளவு புரிந்தது. ஆனாலும் குழந்தை போல் கேட்டா, ஏங்க இன்னும் 1 வாரம் இருக்கே, நான் கொஞ்சம் மாற முடியாதா? மறுபடியும் சிரித்தான் பரத். என்ன லக்ஷ்மி விளையாடுறியா? முதல்ல உன் கூந்தலை வெட்டிக்கணும். முடியுமா சொல்லு. என்னது, புருஷன் உயிரோடு இருக்கும்போது முடி வெட்டிக்கணுமா என்று பதறினாள் லக்ஷ்மி. சரி விடு லக்ஷ்மி, வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் இழந்து தான் ஆகணும் என்று சொல்லிய பரத் விடுவிடன்னு டிஃபனை சாப்பிட ஆரம்பித்தான். வேதனையில் ஆழ்ந்தாள் லக்ஷ்மி. எல்லா விஷயத்திலும் குறை வைக்கக்கூடாது என்று இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனையில் தன்னால் பரத்திற்கு ஈடாக இருக்க முடியவில்லை? மாடர்ன் ட்ரெஸ் போட்டு
உயரமான செருப்பு போட்டு பவுடர் லிப்ஸ்டிக்கை அப்பி வெளிநாட்டு ஆங்கில உச்சரிப்பதோடு இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லை என்பது கண்கூட தெரிந்தது. இரவு பரத் தூங்கிய பின்னும் லக்ஷ்மி தூங்கவில்லை. ஊரில் அப்பாவிடம் ஃபோன் பேசலாமா என்று கூட யோசித்தாள். அப்பாவால் பெரிதாக என்ன செய்ய முடியும் என்றும் தோன்றியது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு இரவு வேளையில் லக்ஷ்மி பரத்திடம் வந்தா. ஏங்க, உங்களுக்கு உங்களுக்கு தாங்க அந்த ப்ராஜெக்ட், இதை உறுதிங்க. என்ன சொல்கிற புரியாமல் கேட்டான் பரத். ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக நம்பர் 1 வருவீங்க. புதிர் போட்டாள் லக்ஷ்மி. சுவாரஸ்யமாக தன் மனைவியை பார்த்த பரத், சொல்லு என்ன செய்யணும் என்று கேட்டான். பொதுவாக பார்ட்டிக்கு நீங்கள் உங்கள் ஜோடியாக வரணும் தான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக மனைவி தான் வரணும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒரு பார்ட்னர், அது லவ்வராகவும் இருக்கலாம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஏங்க ஒரு அழகான பெண்ணை பார்ட்னர்னு கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது? யாராவது குறிப்பாக இது உங்கள் மனைவியான்னு கேட்டால் கூட இப்போ லவ் செய்கிறேன், கூடிய சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு உங்கள் மனைவியாக நடிக்க ஒருத்தியை ஏற்பாடு செய்துட்டா நீங்கள் நினச்சது ஏங்க நடக்காது? லக்ஷ்மி சொல்ல பரத் அதிர்ந்தான். லக்ஷ்மியா இந்த யோசனை சொல்கிறார் என்று? பெண்கள் விளையாட்டு கூட தன் கணவனை விட்டு தரமாட்டார்களே. என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. இன்னொரு பொண்ணை எப்படி புருஷனா கூட ஒரு மனைவி இணைக்க பார்ப்பான் தானே. எனக்கு உங்கள் எதிர்காலம் முக்கியங்க. மேலும் என் மேலே காட்டுற அன்பை யாராலும் பங்கு போட்டுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை உண்டு. நீங்கள் நல்லா யோசித்து முடிவு செய்யுங்க. உங்களுக்கு ஜோடியாக ஒருத்தைய நடிக்க சொல்லலாம். எனக்கு எந்த வருத்தம் இல்லை. நீங்கள் தயங்காதீங்க. போட்டி டில்லியில் நடக்க போகுது. உங்கள் ஆஃபீஸ்க்கு தெரிய சான்ஸ் இல்லை. கூடிய வரைக்கும் ஃபோட்டோ எடுக்க வேணான்னு சொல்லிடுங்க. நானும் உங்கள் கூட டெல்லிக்கு வரேன். ஆனால் பார்ட்டிக்கு அவளை கூட்டிகிட்டு போங்க. பயப்படாதீங்க. ஏன் யோசனை சரியாக வருமா? நம்பிக்கையோடு கேட்டாள் லக்ஷ்மி. இப்போ அதிர்விலிருந்து ஆச்சரியமான பரத், இது நடந்த ரிசல்ட்டு சாத்தியம்தான். ஃபாரின் டீமுக்கு ஒரு பார்ட்னர் போதும். அவள் மனைவியா என்று துருவி ஆராய மாட்டார்கள். பேருக்கு ஒருத்தியை காட்டி ப்ராஜெக்ட் பெறலாம். வாடகைக்கு அழகான பெண் கிடைப்பாரா? தன் சந்தேகத்தை லக்ஷ்மியிடம் கேட்டான். நீங்கள் சொல்கிறபடி உன்னோட தியாகத்தில் ஒரு 2 நாளைக்கு இன்னொருத்தியை ஏற்பாடு செஞ்சுக்கலாம் லக்ஷ்மி. ஆனால் அவள் அழகாக இருந்தால் மட்டும் போராது. புத்திசாலியா மாடனாக இருக்கணும். அது மாதிரி யாரு கிடப்பாங்க? உடனே லக்ஷ்மி அருகில் இருந்த மேஜியின் டிராயரை இழுத்தாள். அதில் இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து தன் கணவரிடம் காட்டி, இதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றாள். லக்ஷ்மி காட்டிய அந்த ஃபோட்டோவில் இருந்த பெண் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் மிக மிக அழகாக இருந்தாள். பரத் தன்னையும் அறியாமல் வாய் பிளந்தான். அட, பார்த்தது போதுங்க. லக்ஷ்மி உழுக பரத் அவளை பார்த்து, யார் இது என்றான். என்னோட ஸ்கூலில் படித்தவ, பேர் டெய்ஸி. ஸ்கூல் முடித்தப்பறம் டச்சு விட்டு போச்சுங்க. கடைசியாக ஊருக்கு போனப்போ அவளை பற்றி விசாரித்தேன். அவள் ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் எடுக்க டெல்லிக்கு போயிருக்காளாம். ஆனால் அவளால் இன்னும் முடிக்க முடியலையாம். அதனால் கல்யாணம் எதுவும் வேண்டான்னு அங்கேயே இருக்காளாம். உங்கள் பிரச்சனையை நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அவளை ஏன் நீங்கள் உங்கள் பார்ட்னரை நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் அவகிட்ட இன்னும் பேசுகிறீங்க. அவள் எனக்காக ஒத்துப்பான்னு தோணுங்க. அவளும் நல்ல பொண்ணு தாங்க. லக்ஷ்மி சொல்ல பரத் நம்பாமல் ஆச்சரியப்பட்டான். லக்ஷ்மி, எனக்கு இது சரி வருமா தப்பாக வருமானு சொல்ல தெரில. ஆனால் முயற்சி செய்யலான்னு தோணுது. அதே நேரம் நானும் இந்த பொண்ணும் ஜோடியாக கலந்துக்கிறேன். நீ எப்படி எடுத்துப்பன்னு புரியலை. அட, அவள் ஒரு நாள் உங்கள் கூட இருக்க போகிறா. அதுவும் பகலில். நான் தான் டெல்லி வரேனே. என்னால் நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்க முடியலை. அதனால் இதுக்கு விட்டு கொடுக்கறது தப்பு இல்லைங்க. நீங்களும் சரி அவளும் சரி எனக்கு வேண்டியவங்க. அதனால் நீங்கள் குழம்பாதீங்க. இந்த ஃபோட்டோ இது எங்கள் ஃபேர்வெல் பார்ட்டியில் எடுத்ததுங்க. அதுலேருந்து உங்களுக்கு காட்ட தனியாக கட் செய்து பெருசு செய்தேன். லக்ஷ்மி, நீ இந்த அளவுக்கு விட்டு கொடுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நீ சீக்கிரம் உங்ககிட்ட பேசு. எனக்கு இப்போ ஓரளவு நம்பிக்கை வந்திருக்கு லக்ஷ்மி. நான் நினச்ச மாதிரியெல்லாம் சக்ஸஸ் ஆனால் நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். உற்சாகமானான் பரத். தொடர்ந்து அவங்க ஓகே சொன்னால் அவங்களோட ரீசன்ட் ஃபோட்டோவை இமெயில் செய்ய சொல்லு. அதை வச்சு தான் அப்ளை செய்யணும். பரத் கேட்க, சரிங்க, ஊரில் அப்பாவுக்கு ஃபோன் செய்து அவள் ஃபோன் நம்பர் எப்படியாவது வாங்கிடுறேங்க. லக்ஷ்மி ஆர்வமாக சொன்னாள். மகளின் விருப்பத்திற்காக காரணம் கூட கேட்காமல் லக்ஷ்மியின் அப்பா கொஞ்சம் மெனக்கெட்டு டெய்ஸியின் நம்பரை வாங்கி தந்தார். லக்ஷ்மி டெய்ஸியை தொடர்பு கொள்ள உற்சாகத்தை கொட்டினாள் டெய்ஸி. பரஸ்பர விசாரிப்புக்கு பின் லக்ஷ்மி அந்த வித்தியாசமான கோரிக்கை கொஞ்சம் தயக்கத்துடன் சொல்ல எதிர்முனையில் மௌனம் நிலவியது. என்ன டெய்ஸி, ஏதாவது பேசுடி, குரல் கொடுத்த லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீ சீரியஸாக கேட்குறியாடி? ஆமாடி. இல்லை, நான் இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஹெல்ப்பாக செய்யலாம் தான். ஆனால் உனக்கு சென்டிமெண்ட்டாக எந்த ஃபீலிங் கிடையாதா?
டேசி சந்தேகம் குழப்பமாக கேட்டாள். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு எந்த வருத்தம் கிடையாது. நீ அவர் கூட காலையில் போக போகிற, ஒரு 4 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிற, எல்லாம் பரத்து பார்த்துப்பாருடி. இதில் என் புருஷனோட எதிர்காலமே அடங்கியிருக்குடி. லக்ஷ்மி மீண்டும் வேண்ட அரை மனதோடு ஓகே சொன்னாள் டெய்ஸி. ராத்திரி பரத் ஃபோனில் பேசுவாருடி சொல்லி ஃபோனை வைத்த லக்ஷ்மி. அன்று இரவு லக்ஷ்மி அருகில் இருக்க டெய்ஸியுடன் பேசினான் பரத். இட்ஸ் ஓகே சார், என் தோழிக்காக செய்கிறேன் முடிவாக டெய்ஸி சொல்ல. ஓகே டெய்ஸி, அடுத்த சனிக்கிழமை அங்கே பார்ட்டி தவிர ட்ரெஸ் அப்புறம் சில டீட்டெயில்ஸ் பற்றி இமெயில் செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டெய்ஸி என்றான் பரத். அடுத்த சில நாட்களில் டெய்ஸி முழு உருவ ஃபோட்டோவுடன் தன்னை இணைத்து மேக்ஸி சைஸில் ஒரு ஃபோட்டோ தயாரித்து லக்ஷ்மியிடம் காட்டினான் பரத். ஜோடி பரத்தம் சூப்பராக இருக்க லக்ஷ்மிக்கு முதலாக ஒரு சின்ன நெருடல் மனதில் ஏற்பட்டு அந்த முக்கியமான நாளுக்கு 2 நாட்கள் முன் பரத்தை அலுவலக ஊழியர்கள் வாழ்த்த லக்ஷ்மியுடன் ஏர்போர்ட்டிற்கு புறப்பட்டான் பரத். விமானம் டில்லியை அடைய ஏர்போர்ட்டில் வெள்ளை நிற உடையில் ஒரு தேவதையாக டெய்ஸி அவர்களை வரவேற்றார். மூவரை ஏற்கனவே புக் செய்திருந்த ஹோட்டலுக்கு சென்று அவர்களுடைய அறைக்கு நுழைந்தனர். டெய்ஸி, வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் அவர் கம்பெனி. மீண்டும் ஒரு முறை சொன்னான் பரத். நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரௌன் கலர்லே காக்ரா சொல்லி ட்ரெஸ் வாங்கிட்டேன் பரத். எஸ் டெய்ஸி, எங்கள் கம்பெனி பேர் ப்ரௌன் ஃபேரில் சாஃப்ட் சொல்யூஷன். ஸோ நாம் அந்த ட்ரெஸ்லே சிம்பாலிக்காக காட்ட போகிறோம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓரமாக விழுற முடிய இன்னும் ஷார்ட் செய்திருக்கணுமே. பரத்தும் டெய்ஸியும் பரஸ்பர சகஜமாக டிஸ்கஸ் செய்ய ஓரமாக ஒதுங்கினாள் லக்ஷ்மி. அங்கு ஒருவித ஏக்கத்துடன் நின்றாள். அவர்களுக்கு அது தர்ம சங்கடமாக இருக்கும் என்று புரிந்து கொண்டால் அந்த முக்கியமான நாளும் வந்தது. நகரின் பெரிய ரெசிடென்சியல் ஹோட்டல் ஒன்றின் குரூப் கார்டனில் பிபிஎஸ்எஸ்ஸின் நியூயார்க் பிரசிடென்ட் ஃப்ரெடரிக் முன்னிலையில் இந்தியாவின் 8 கிளைகளின் எம்டிகளும் தங்கள் இணையுடன் குழுமியிருந்தனர். ஆனால் அவள் எதிர்பார்ப்புக்கு மாறாக பரத்தின் முகம் சோகத்தில் மூழ்கி வாடி போயிருந்தது. ஏங்க, நம்ம பிளான் சரிப்படலையா? மீண்டும் கேட்டாள் லக்ஷ்மி. பரத் லக்ஷ்மியை சற்று நேரம் உற்று பார்த்தான். பின் குனிந்து அவள் கால் விரலை தொட்டு கண்களை ஒற்றிக்கொண்டான். லக்ஷ்மி ஷாக் அடித்தது போல் துடித்தாள். என்னங்க, என்ன செய்றீங்க? சற்றென்று விலகினான். பரத் கண்கள் கலங்க தளர்வான நடையுடன் சோஃபாவில் அமர்ந்தான். உயர் ரக மதுபானங்கள் பரிமாறப்பட பரத் ஒரு சிப் அறிந்தினான். கூடவே டெய்ஸியா அருந்தினாள். அதே நேரம் லக்ஷ்மி தன் அறையில் தான் கையோடு கொண்டு வந்திருந்த சாமி படத்தின் முன் கணவன் வெற்றி பெற பூஜை செய்து கொண்டிருந்தாள். 2 மணி நேரம் சென்றிருக்கும். கதவு தட்டப்பட லக்ஷ்மி லென்ஸ் வழியாக கதவை ஊடுருவ வெளியில் பரத் வேகமாக கதவை திறந்தவள். என்னாச்சுங்க? சக்ஸஸா? டெய்ஸி எங்கே? கேள்விகளை அடுக்கினாள். லக்ஷ்மி கூப்பிட்டாள். பரத் அருகில் வந்தாள் லக்ஷ்மி. லக்ஷ்மி, நானும் உன் தோழி ஒரு 10 நிமிஷம் தான் பாட்டில் இருந்தோம். உடனே ஒரு அர்ஜென்ட் ஃபோனுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் அட்டென்ட் செய்யலை. அவள் ஹாஸ்டலுக்கு போயிட்டா. நான் இங்கே வந்துட்டேன். பரத் சொல்ல திகைத்தாள் லக்ஷ்மி. என்னங்க சொல்கிறீங்க? இதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டோம்? லக்ஷ்மி, நாங்கள் வெளியில் வந்ததுக்கு காரணம் அந்த ஃப்ரெடரிக்கோட பேச்சு. அவரோட ஸ்பீச் இங்கிலீஷில் இருந்தது. ஆனால் கருத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானதாக இருந்தது. குறிப்பாக என்ன மாதிரி படித்த முட்டாளுங்களுக்கு சௌகரியாக இருந்துச்சு லக்ஷ்மி. பரத் சொல்ல கேள்விக்குறியோடு பரத்தையே பார்த்து கொண்டு இருந்தார் லக்ஷ்மி. அவர் சொன்னார், நான் இந்த ப்ராஜெக்டை ஒரு இந்தியனுக்கு கொடுக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் உலகத்தில் இந்தியா தான் கலாச்சாரத்தின் தாய். குடும்பங்கிற ஒரு அமைப்பை கடவுளை விட மேலாக கொண்டாடுறாங்க. மேலழகுக்கு அடிமையாகாமல் ஒரு பெண்ணோட தங்கள் வாழ்நாளை பகிர்ந்துக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சக நல்ல கெட்ட குணங்கள் அட்ஜஸ்ட் செய்து வாழ்கிறாங்க. அது பார்த்து வர அடுத்த தலைமுறையும் நிலையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிறாங்க. உலகத்தில் பல இடங்களில் மனுஷங்க காட்டு மீறாண்டித்தனமாக இருந்தப்ப இந்திய நாகரிகம் உச்சத்தில் இருந்தது. அதில் குறிப்பாக ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டில் மற்ற நாடுங்க இன்னும் முழுமை அடையலை. பணம், அந்தஸ்து, சுகத்துக்காக பெண்களை ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக பார்க்குறாங்க. உலகத்தில் பெண்ணை தங்களை விட மேலாக பார்த்துக்கிற ஆண்கள், அதுவும் உலக விஞ்ஞான பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஈடு கொடுக்கும் ஆண்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க. இவங்கள ஒருத்தருக்கு தான் இந்த ப்ராஜெக்டை வழங்குவது தான் நியாயம். அதுதான் என் விருப்பம் சொன்னார் லக்ஷ்மி. ஒரு மேல் நாட்டுக்காரன் எது மட்டன்னு சொல்லி என்னை மாதிரி ஆண்களை உயர்த்தி பேசினாரோ அதுதான் முக்கியம். அதனால் வரப்போகிற பணம், அந்தஸ்து முக்கியம்னு சொல்லி நான் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டேன் நினச்சி ரொம்ப அசிங்கமாக உணர்ந்தேன் லக்ஷ்மி. டெய்ஸையும் ஃபீல் செய்தா. இதுக்கு மேலேயும் நாங்கள் நடித்தா அங்கே ஜெயித்தாலும் தோத்தாலும் அது கேவலம். நம்ம கலாச்சாரத்தோட ஒரு சிறு துளி இன்னும் என் ரத்தத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு பொய் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ என் மனசில் கொஞ்சமாவது ஒரு மனுஷனாக நடந்துக்கிட்ட திருப்தி இருக்குது லக்ஷ்மி. குரத்தழுதழுக்க தன் மனபாரத்தை இறக்கினான் பரத். பணத்துக்காக, அந்தஸ்துக்காக மனைவியோட இடத்த இன்னொருத்திய நீங்களா இருக்க சொன்னீங்க. நான் தானே ஐடியா கொடுத்தேன். பரத் அவள் கையை பிடித்து சொன்னான். லக்ஷ்மி, நீ கொடுத்த ஐடியா கணவனே
கண்கண்ட தெய்வம்னு நினைக்கிற கணவனுக்காக உயிரையும் கொடுக்குற ஒரு உத்தமியோட யோசனை. ஆனால் அதை புரிஞ்சுக்காம அந்த உத்தமியோட இடத்துல வேற ஒருத்திய அந்தஸ்து பணத்துக்காக வச்சு பார்த்த ரொம்ப கேவலமான ஆண் நான் லக்ஷ்மி. எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அந்த புனிதமான இடத்த யாராலும் நிரப்ப முடியாது லக்ஷ்மி. இதை ஒரு வெளிநாட்டுக்காரர் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்னை விட எதுவுமே முக்கியமில்லை லக்ஷ்மி. லக்ஷ்மி மாடி தலை சாய்ந்து ஒரு குழந்தை புல் தேவினான் பரத். லக்ஷ்மி பரத்தின் தலையை தடவி கொடுக்க அவர்கள் வாழ்க்கை சங்கீதமாக மாறியது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.